வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. என்னதான் நான் ஒரு பெரிய டாக்டராக இருந்தாலும் மனசளவில் எனக்கும் ஒரு ஆறுதல் தேவைப்படும்ல. நிறைய நாள் நானும் இந்த டைரியும் மட்டும்தான். அதில் என்னோடய சோகம் சந்தோஷம் எல்லாம் மறைஞ்சிரும். டைரி யாருன்னு கேட்குறீங்களா? இந்த டைரி பேர் சின்னு. இவன் தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஏன்னா பிறந்ததுலேருந்து தனியாகவே இருந்து பழகிட்டேன். எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? என்ன தான் இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு தான். சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, எல்லாமே என் சின்னுவோட போய்டும். என் சின்னும் முதல் முறையாக எனக்கு அடுத்து இந்த டைரியில் ஒரு பேர் எழுத போகிறேன். யார் பேர் தெரியுமா? யார் அவ? எனக்கு அப்புறம் உன் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டானு கேட்குறியா? ஆமாம், நான் உன்னை காகிதமாக பார்க்கல. என் குடும்பத்தில் ஒருத்தரை தானே பார்த்துட்ருக்கேன். என் குடும்பத்தில் ஒருத்தவங்க இருந்தால் அவங்கள்ட்ட போய் எப்படி நான் என் கஷ்ட நஷ்டத்தை சொல்லணும்? அதே மாதிரி தானே சின்ன உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் சின்ன நான் குடும்ப வாழ்க்கைக்கு ஆசைப்படக்கூடாதா? எனக்கெலாம் ஃபேமிலி அமையக்கூடாதா? சொல்லு சின்ன, ஏன் நீ இன்னும் என் முன்னாடி வராமல் இருக்க? டேய், என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? இல்லை சின்ன, எனக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஏன் பிடிச்சதுன்னெலாம் தெரியல. ஃபஸ்ட்டு மீட்டிங்லே அவள் என்னை தொட்டப்போ எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஒருவேளை சின்ன வயசுலேருந்து யாரும் என்னை தொட்டு பக்கத்தில் உட்காந்து பேசி இந்த மாதிரிலாம் பழகினதில்லை. ஃப்ரெண்டுனா அது வசந்த் மட்டும்தான். அவனோட பாசம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நான் உணர்ந்திருக்கேன். அதையும் தாண்டி இவகிட்ட நான் ஏதோ ஒரு உணர்வை பார்த்தேன். சரி, ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறேன்? அதுக்கப்புறம் நான் அவகிட்ட காஃபி கேட்டேன். அதை அவள் நான் கேட்டேன்றதுக்காக போட்டு எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தூரம் கொடுத்தா. அதை குடிக்கும்போது கூட எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு. நார்மலாக நம்ம டீ கடையில் ஒரு காஃபி குடிக்கிறதுக்கும் அம்மா கையில் ஒரு காஃபி குடிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும்ல. எந்த பாசத்தையும் உணராத எனக்கு வீட்டிலேருந்து ஒருத்தவங்க எனக்காக ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அதை நான் ஃபஸ்ட் டைம் உணர்ந்தேன். அவளை பார்த்தது 2 டைம் தான். ஆனால் இந்த 2 டைமுமே என் ஆழ் மனசில் போய் ஏதோ பண்ணிட்டு போயிட்டா. சரிடா, இப்போ என்ன சொல்ல வர? அவளை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குடா, அதுதான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவள் என் கூட இருந்தால் மொத்த உறவும் எனக்கு கிடைச்ச மாதிரி ஆகிடும். நான் அனாதை இல்லைன்னு கூட ஃபீல் பண்ணாத அளவுக்கு ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். அப்போ பிடிச்சிருக்கான்னு கேட்டு தொலைக்க வேண்டியதானடா. ஒரு பொண்ணு 2 டைம் தான் பார்த்துருக்கோம். பார்த்தோன்னே அவகிட்ட எப்படிடா பிடிச்சிருக்கான்னு கேட்குறது? அதெல்லாம் சரிதான். அப்போ சரி, அவகிட்ட பேசி பழகு, அப்புறமா சொல்லலாம். இங்கே தானே இருக்க போகிற 3 மாதம். அதுக்குள்ளே அவளை பற்றி நல்லா விசாரித்து உன்னை பிடிச்சிருக்கா என்னன்னு பார்த்து சொல்லு. சரிடா, அடுத்த வாட்டி பார்க்கலாம். என் கெஸ்ஸிங் கரெக்டுனா நாளைக்கு காலையில் என்னை பார்க்க வருவா. ஏன்னா வாலி வேணும்னு சொன்னால, அதனால மேபி வருவான்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையிலேயே அவகிட்ட பேசுகிறேன். 2 டைம் பார்த்ததுக்கே வந்து என்கிட்ட 20 பேஜை தேய்ச்சிட்டடா. இன்னைக்கு இது எழுதுறது போதும், ஒழுங்காக மூட்டிட்டு போய் தூங்கு. என்ன சின்ன இப்படி திட்டுற? நானே இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன்டா. எப்பயுமே நீ ஒர்க் ப்ரெஷரை எழுதுற, அதை பற்றி எழுதுறேன், இதை பற்றி எழுதுறேன்னு ஒரே கதையாக சொல்லிட்டு இருப்ப. இன்னைக்கு தாண்டா என் டைரியிலையும் லைட்டாக தென்றல் வீசுது. என்னது தென்றல் வீசுதா? என்னடா என்ன? உன் லைஃப்பில் தென்றல் வீசினா என் லைஃப்லையும் தென்றல் தான் வீசும். நானும் ஒரு பையன் தான்டா. நீ எனக்கு சின்ன தானே பேர் வச்சிருக்க, நான் பையன் தானே. அப்போ என் டைரியில் இது வரைக்கும் நீ எல்லா பேஜ்லையும் என்னடா எழுதி வச்சிருக்க? நான் படிக்க போனேன், படித்தேன், ஆப்ரேஷன் பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணேன், நீ இப்படியே தானடா எழுதியிருக்க. என் லைஃப்லேயும் ஒரு பொண்ணு எழுதியிருக்கியாடா. இப்போ தான் ஃபஸ்ட்டு என் நோட்டில் வந்து ஒரு பொண்ணு பேர் எழுதியிருக்க. அது சரி, சொல்லப்போனால் இது எனக்குமே ஃபஸ்ட்டு லவ் தானே. டேய் டேய், நீ தான் நான் தான் நீ. அப்படி இருக்கும்போது அப்படி தானடா சொல்ல முடியும். இருந்தாலும் நீ அப்படி சொல்லக்கூடாது. அப்படி தான் சொல்லுவேன். அவ்வளோதான், நான் எழுதி முடிச்சிட்டேன். ஒழுங்காக உள்ள போனேன் போதும் உங்ககிட்ட பேசுனது. பார்க்குறேன். நாளைக்கு காலைல அவளை பார்த்துட்டு திருப்பி நைட்டு வந்து என்கிட்ட தானே புலம்புவேன். அப்போ பார்க்குறேன். போடா, உன்னை விட்டால் எனக்கு வேறு ஆள் இல்லை நினச்சிட்டு இருக்கியா? சான்ஸே இல்லை மகனே, நான் மட்டும்தான் உனக்கு ஆள். என்கிட்ட தான் நீ வந்தாகணும். எல்லாம் என் நேரம்டா. சரி, அப்படியே ஒரு சாங்கை போட்டு விட்டு கிளம்பு. அதையும் என்கிட்ட சொல்கிற, அட்மின்கிட்ட சொல்லிட்டு போ. அட்மின் சாங்கை போடுங்க, நானும் போகிறேன். கனவு கலையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில், வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில் கண்ணுக்குள்ளிமையாக இருக்கின்றாள். நான் வந்தது கூட தெரியாமல் பல்லழிச்சு ஏதோ எழுதிட்டு இருக்கான். நானும் பார்க்குறேன் காலேஜ் டேஸ்லேருந்து. சின்னங்கிறான், பேசுங்கிறான், பறக்குங்கிறான், நடக்குங்கிறான். ஒன்றத்தையும் நம்ப பார்க்கல கண்ணால். எப்பா சின்னும், நீயாச்சும் அவனை வெளியில் வர வையப்பா. ஏதோ பைத்தியக்கார மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். பேச மாட்டான், சின்ன பேச மாட்டான். நான் பேசினா பேச மாட்டான். அவன் பேசினா மட்டும் டான்ஸ்லாம் ஆடி காமிக்கிறானா. அது எப்பன்னு தான் நான் ஒரு வாட்டி பார்க்கணும்.
டேய் டேய் பைத்தியக்கார டாக்டரே. நீ எப்போ வந்த? ம் நீ எப்பயோ வந்தேன். வந்தது கூட தெரியாத அளவுக்கு என்னடா எழுதிட்டுருக்க? அது பர்சனல். என்ன பர்சனலோ, நானும் பார்த்த காலத்துலேருந்து நீனும் ஏதோ சொல்லி எழுதிட்டு இருக்க. என்ன கதையை எழுதுவே அதில்? ஏண்டா என்ன கதை எழுதுவன்னு உனக்கு தெரியாதா? நீலாம் வீட்டுக்கு போனால் உன் மனசில் இருக்கிற சொல்கிறதுக்கு தங்கச்சியோ அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்கடா. நான் வீட்டுக்கு வந்தால் எனக்கு யார் இருக்கா? என் சின்னவை தவிர. இந்த மாதிரி உன்னை பேசாத நான் 1000 வாட்டி சொல்லிட்டேன்டா. ஏன்டா இந்த விஷயத்தில் மட்டும் மாற மாட்டேற? இல்லைடா, வீட்டுக்கு வந்தாலே ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆகிடுது தான். பட் எல்லா டைமும் நான் ஃபீல் பண்ணுறது கிடையாது. ஏன்னா என் சின்ன இருக்கான்ல. வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா, விட்டா கிறுக்கு நாச்சிரி வாங்கி போட்டுருக்கு. டேய் தொடடா. என்னடா யோசிக்கிற? இல்லை இருக்கான்னு தான் சொல்கிறேன். ஒரு நாளும் நான் கண்ணில் பார்த்தது இல்லையே. அவன் எவ்வளோ பெரிய ஆளு, உன் கண்ணுக்குலாம் எப்படா தெரியுமா? டேய் நம்ம பேசுகிற கம்யூனிகேஷனை மட்டும் யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கேன், பைத்தியக்காரன்னு நினச்சிப்பாங்கடா. ப்ளீஸ்டா என்னோட விட்டு நான் வேறு யாருக்கிட்டையும் இந்த கதையை சொல்கிறாரு. நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன்? நீனும் இந்த கதையை வெளியில் எதுவும் சொல்லாதானே? சே அடிச்சுக்கிட்ட கூட சொல்ல மாட்டேன் மச்சான். சூப்பர்டா. ஆமாம், இப்போ என்ன வந்திருக்க? டேய் டின்னர் கொடுக்க வந்தேன்டா, வா சாப்பிட்லாம். வா சாப்பிட்லாமா? நீ வீட்டுக்கு போய் சாப்பிட்றா, நான் சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வா நம்ம 2 பேரும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஒன்றா சாப்பிட்லாம். எனக்கும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரிடா. நாளைக்கு காலைல வீட்டுக்கு வாடா. ஏன்டா? டேய் ஊருக்கு வந்திருக்க, வீட்டுக்கு வரவே இல்லை நீனு. அம்மா உன்னை கேட்டாங்க. அப்பாவுக்குலாம் பெருசாக உன்னை பற்றி தெரியும், ஆனால் பேசுறது கிடையாது. நீ அம்மா கிட்ட நல்லா பேசுவல்ல, அதனால் அம்மா உன்னை வீட்டுக்கு வர சொன்னாங்க. அம்மா கிட்ட தங்கச்சிக்கிட்டலாம் வந்து பேசிட்டு போடா. ஃபோனில் எவ்வளோ வாய் அடிக்கிற அவங்கள்ட்டலாம், நேரில் வந்து பேசுறதுக்கு என்ன உனக்கு? கண்டிப்பாக வரேன்டா. அப்புறம் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேனே, அஸ்வினுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கடா. யார்? உங்கள் பெரியப்பா பையன் அவன் தானே? ஆமாண்டா, பத்திரிக்கைலாம் ஆல்மோஸ்ட் வச்சு முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் பத்திரிக்கை ஊரில் தான் வைக்க வேண்டியது இருக்குது. நாளைக்கு நீ வீட்டுக்கு வா, அப்படியே எல்லாரையும் பார்த்து பேசிட்டு வரலாம். சரிடா. நல்ல டைமில் வந்திருக்கேன் போல், மேரேஜும் அப்படி பார்த்துட்டு போயிடலாம். உங்ககிட்ட தான் நீனும் பேசியிருக்கே, எப்படியும் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு கல்யாணம், உன்னை கூப்பிடாம இருப்போமா? கூப்பிடணும்னு இருந்தோம், எதாச்சியாக நீயே வர வேண்டியதாகிடுச்சு. சரிடா, நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன். ஏதாவது வேலை இருந்தாலும் சொல்லுடா, ஃப்ரீயாக இருக்கிற டைமில் 2 பேரும் சேர்ந்தே பண்ணுவோம். பண்ணலாம்டா. இன்விடேஷன் வைக்கும்போது கூப்பிட்றேன், வா. நான் எப்பறம் வந்து இன்விடேஷன் வைக்க முடியும்? நான் எப்படி இன்விடேஷன் வைக்க முடியும்னா, எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தன் தானே நீ. அப்போனா அவனுக்கு அண்ணனோ தம்பியோ முறை தானே வர. அண்ணன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஓ அப்படி தான் கல்யாண வேலையை பிரித்து கொடுக்க சொல்லி கேட்டுட்டேன். அப்புறம் பத்திரிக்கைக்கு வேணாமா, வந்து சேரு நாளைக்கு. சரி வந்துடுறேன். சரிடா, சாப்பிட்லாமா? வாடா. எப்போ வந்தாலும் வந்தால் பார்க்க முடியுதா? இவரை தேடுறதே பெரிய வேலையாக போச்சு. ஒரு காப்பி கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டது இவ்வளோ பெரிய குத்தமா? இப்பயும் ஆளை காணும். ஆனால் வீட்டை பார்த்தா திறந்து கிடக்கிற மாதிரி தான் இருக்குது. உள்ளே இருப்பாரோ? எப்படி தனியாக உள்ளே போகிறது? அவர் மட்டும்தான் இருக்கான்னு சொன்னார். ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டுக்குள்ளே தனியாக போகலாமா? வேறு வழி இல்லை. இன்னொரு தடவை நம்ம வர முடியுமா? எவ்வளோ நேரம் இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க முடியும்? ஒரு வேளை அவருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு வசந்த மாமா அந்த பக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், செத்த நம்ம மாட்டிப்போம். போய் கதவுக்கிட்ட நின்று கூப்பிட்டு பார்ப்போம். என்ன உக்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்காரு? ஐயே பாவம், டாக்டருங்கிறாரு. இப்படி ஒரு வியாதியா? தூக்கத்தில் நடப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன், தூக்கத்தில் ஓடுறவங்கள கூட கேள்விப்பட்டிருக்கேன். தூக்கத்தில் இப்படி உட்காந்துருப்பாங்களா? இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது இல்லையே. புது வியாதியெல்லாம் இருக்கு. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே தூங்கி எந்திரிக்க. பேசாமல் எழுப்பலாமா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், எந்திரிக்கிறாரான்னு. பாவம், தூக்கத்தில் ஒருத்தவங்களும் எழுப்பக்கூடாது. அதுவும் டாக்டர். நல்லா தூங்கி எந்திரிச்சாதானே எல்லாரையும் பார்க்க முடியும். சரி உட்காருவோம். ஏதோ ஒன்று மைண்டுக்குள்ளே டிஸ்டர்ப் ஆகுது. ரொம்ப ஒரு மாதிரி உணர்வு தெரியுது. பக்கத்தில் யாரோ இருக்காங்க. ஏன் நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் மாறுது? பக்கத்தில் யாரோ இருக்காங்க, உணர்வு நல்லா தெரியுது. அதுவும் ஏதோ ஒரு உணர்வு, அதை என்னால் சொல்ல முடியல. யார் பக்கத்தில் இருப்பா? கனவு கலையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில், வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில், கண்ணுக்குள்ளிமையாக இவ வந்தது தான் மனசுக்குள்ளே ஏதோ டிஸ்டர்ப் ஆச்சா? எப்படி இவ வந்ததை நம்மளால் உணர முடிஞ்சுது? ஏங்க டாக்டரு, ரூமே இல்லையா இங்கே? அந்தளவுக்கா இருக்கு, இங்கே உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க. ரூமா? எதுக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், டக்குன்னு எழுந்து போயிட்டாரு. எங்கே போயிருப்பாரு? வாலி எடுத்துகிட்டு வர போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு சீக்கிரம் கிளம்புவோம். தைரியமாக உள்ளே வேற வந்து உட்காந்துருக்கோம். வசந்த மாமா அந்த டைமுக்கு வந்தால் மாட்டிடுவோம். டாக்டரே சீக்கிரம் வாங்க, மணி ஆயிடுச்சு, நான் போகணும். இதோ வரேன் பழகி.
காலையிலே மங்களகரமான ஒரு ஃபேஸ். கண்ணு முழிச்சோடனே சாமி தரிசனம் பார்த்த மாதிரி இருக்குது. அலங்காரம் பண்ணிட்டு கோயிலில் திரையை விளக்கும்போது அம்மன் எப்படி தெரிவாங்களோ அதே மாதிரி தெரியுற என் கண்ணுக்கு. என்ன டாக்டர், ஒரு நிமிஷத்தில் துணியெல்லாம் மாற்றிட்டு வந்துட்டீங்க? சும்மா தாங்க. இந்தாங்க உங்கள் வாளி. பரவாயில்லையே, வாலியை தான் வாங்க வருவேன்னு எல்லாத்தையும் ரெடி எடுத்து வச்சிருக்கீங்க போலயே. ம், ஆமாங்க. நீங்கள் எப்படியும் காலைல வரேன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான். வாலிக்குள்ளே ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லையானா வாளிக்குள்ளே என்ன இருக்கும்? நீங்கள் கொடுத்த வாளி தான் இருக்கும். ஐயே, ஒரு வாலியில் ஒரு பொருள் கொடுத்தா திருப்பி வாலியை மட்டுமா திருப்பி தருவாங்க? பின்ன வேற எப்படி தருவாங்க? அதுக்கு பதில் இன்னொரு வாளி வாங்கி தருவாங்களோ? அப்படி இல்லை டாக்டரே, நான் இப்போ உங்களுக்கு வாலியில் காப்பி தந்தேன்னா அந்த காப்பியை நீங்கள் குடிச்சிங்களா, திருப்பி நீங்கள் வாலியை தரும்போது சும்மா தரக்கூடாது, அதுக்குள்ளே நீங்கள் செஞ்சு வேறு ஏதாவது போட்டு தின் பண்ண தரணும். இது என்னடா நமக்கு வந்து சோதனை? ஆனால் என்கிட்ட தான் போட்டு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையே. ஒன்றுமே இல்லையா? திங்கிறதுக்கு சும்மா இருக்கும்போது ஏதாவது தின்பண்டம் அந்த மாதிரி எதுவும் வச்சு இல்லையா? சே, ஏதாவது வாங்கி வீடு வரைக்கும் சாப்பிட்டு போகலான்னு பார்த்தா எதுவும் தரமாட்டார் போலையா டாக்டர். இதுக்கு மேலே கேட்டோம் 2 சோரம் மாத்திரை தான் தருவார். என்னங்க எப்போ எது கேட்டாலும் சிரிக்கிறீங்க? ஏங்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. ரிட்டன் என்ன கொடுக்கலாம்? என்கிட்ட எதுவுமே இல்லையே. அப்போ நீங்கள் வாளியை கொடுத்துட்டு போங்க, நான் ஏதாவது செஞ்சு உங்கள்கிட்ட ரிட்டன் வாளியை தரேன். ம், அதெல்லாம் வேணாம். திருப்பிலாம் என்னால் வாலியை வாங்க வர முடியாதுப்பா. சரி, ஓகே. வாளியை வாங்க வர வேணாம். அப்புறமா இந்த பக்கம் வந்தீங்கன்னா வாங்க, நான் வேறு ஏதாவது உங்களுக்கு செஞ்சு தரேன். சும்மா தான் கேட்டேன் டாக்டர், நீங்கள் வேற, எனக்கு எதுவும் வேணாம். பரவாயில்லைங்க, நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கண்டிப்பாக தரேன். எனக்கும் ஊரும் புதுசு, கிச்சனும் புதுசு, வீடும் புதுசு. என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியலங்க. மார்னிங் டிஃபன் என்ன செய்யலாம்னு தெரியாமல் தான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஆமாம்ல, சொன்னீங்க. உங்கள்கிட்ட போய் நான் தின்பண்டெல்லாம் கேட்டுட்ருக்கேன். சாரிங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஆமாம், நான் வரும்போது ஏதோ தூங்குறீங்களான்னு கேட்டிங்களே, என்னது? ஆமாங்க, நான் வரும்போது உட்காந்துட்டு தூங்கிட்டு இருந்தீங்களே, அதான் கேட்டேன். என்னது உட்காந்துக்கிட்டே தூங்கினா? எப்போங்க? இப்போ நான் வரும்போது. வரும்போதா? ஓ, மெடிடேஷன் பண்ணாத சொல்கிறீங்களா? என்னது? அதை எப்படி சொல்கிறதுனா, அது வந்து ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். நம்ம உடல் பயிற்சிலாம் செய்வோம்ல, அந்த மாதிரி அது. உடல் பயிற்சினா கையை காலம் ஆட்டி செய்வாங்க, இப்படி தூங்கிட்டா இருப்பாங்க? இதுவும் ஒரு விதமான உடற்பயிற்சி தாங்க. அதாவது உடற்பயிற்சின்றது கையை காலாட்டி உடம்புக்காக செய்கிறது. இது மனசுக்காக செய்கிறது. மனசுக்காகவா? இது பேர் தியானம்னு சொல்லுவாங்க. இது பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு மாதிரி ஃப்ரெஷ் ஆகிடுவோம். மனசை ஒருநிலைப்படுத்தணும். அதாவது எங்கேயும் ஆக்கம் பக்கம் சிதற விடாமல் மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம கொஞ்சம் நேரம் கண்ண மூடி உட்காந்தோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே ஒரு தெளிவு வரும். நம்ம காலையிலே இப்படி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்ம எந்த பதட்டமும் இல்லாமல் இருப்போம். நம்ம மனசு தெளிவாக இருக்கும், தெளிவாக சிந்திப்போம். இதெல்லாம் நிறைய இருக்குது, சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். ஓ, இது மனசுக்கு செய்கிற பயிற்சியா? அப்படி சொல்லலாம். எனக்கு ஒன்றும் புரியலப்பா. புரியும். கேட்குற விதத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா புரியும். அம்மா, இப்போ எங்கே கிளம்பி நிற்கிறீங்க? ஆமாங்க, தியானம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 hour ஜாக்கிங் போவேன். அதாவது ஓடுறது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இவ்வளோ நேரம் மனசுக்கு பயிற்சி கொடுத்தேன், இப்போ உடம்புக்கு பயிற்சி கொடுக்கணும். நான் ஆரோக்கியமாக இருந்தால் தானே பேஷண்ட் எல்லாம் பார்த்துக்க முடியும். ஆமாம்மா, டாக்டருக்கு மனசு உடம்பு எல்லாம் சரியாக இருந்தால் தானே நோயாளியை பார்க்க முடியும். கரெக்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. அதனால தான் இவ்வளோ நேரம் மனசுக்கு பயிற்சி கொடுத்தேன், இப்போ உடம்புக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் நேரம் ஓட போகிறேன், நடக்க போகிறேன். சரிங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் கிளம்புறேன். அப்புறம் எப்படி சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவீங்க? அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். கிச்சனில் போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அந்த டைமுக்கு என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டுக்கலாம். ரொம்பலாம் சாப்பாடு ஹெவியாக எடுத்துக்க மாட்டேங்க. ஃப்ரூட்ஸு, அப்புறம் நட்ஸு, இந்த மாதிரி பால், இந்த மாதிரி மட்டும் எடுத்துப்பேன் காலையில். ரொம்பலாம் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் எப்படி பத்தும்? இட்லி, தோசை, பொங்கல், பூரி இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? ஏங்க பத்துங்க, அப்படியே பழகிட்டா அதுவே பழகிடும். டாக்டராக இருக்கும்போது ஹெவியாக சாப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் தூங்க முடியுமா? பேஷண்ட்டை பார்க்கணும்ல. அதனால உடம்புக்கு சத்தான பொருள் தான் சாப்பிடணும். நான் பேசிக்கிட்டே நிற்பேன், நான் போயிட்டு வரேன்னு. சரி நண்பழகி. இந்த நாள் இதை விட அழகாக ஸ்டார்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. என் லைஃப்லேயே இப்படி ஒரு ஆரம்பத்தை நான் பார்த்ததில்ல. நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றாள், நாளைக்கு நான் காண வருவாளோ? ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? ஹெல்ப் பண்ணால் எனக்கு என்ன ப்ராஃபிட்? என்ன எதிர்பார்க்குறேன்? 2000 rupees ரொம்ப அதிகண்டி. அப்போ என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. தங்கச்சி மாதிரிடி பேசுகிற நீ? தங்கச்சிக்கிட்ட கேட்குற ஹெல்ப் மாதிரியா கேட்குற? இப்போ தான் தங்கச்சி உன் கணக்கு தெரியறனோ? நீ போட்டு கொடுத்த பிளான் என்னடி? நான் பெருசாக என்ன சொல்லிட்டேன்? ஆள் கல்யாண விஷயமா பேசுறதுக்கு ஏதோ இங்கே வருவார். அப்போ அந்த டைமில் நம்ம 2 பேரும் வெளியே போகணும். நீ ஸ்கூட்டி எடுப்பேன், அப்போ அவரும் வந்து பைக் எடுப்பார். அந்த டைமில் எனக்கு ஸ்கூட்டி வேணும், நான் காலேஜுக்கு இன்றைக்கி ஸ்கூட்டியில் தான் போவேன்னு அடம் பிடிக்கணும். ஆனால் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம 3 பேர் மட்டும்தான் அந்த இன்ஸ்டண்ட்டில் இருக்கணும். திடீர்னு நீ ஆஃபீஸ் எப்படி போகிறதுன்னு முடிப்ப. உடனே மாமா நீங்கள் தான் அந்த வழியாக தானே போகிறீங்க,
என்ன என்ன தாசில்தார் ஆஃபீஸில் விட்டுட்டு போங்க அப்படின்னு நீ சொல்லுவ. சரி போகிற வழி தானே அப்படின்னு அவர் கூப்பிட்டு போயிடுவார். போகிற வழியில் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய பிளானை தங்கச்சிக்கு போட்டு கொடுத்துட்டு என்னடி நினச்சிட்டு இருக்கேன்? இவனை விஐபி தனுஷ் மாதிரி மூச்சு விடாமல் பேசுகிறா. நீயே சொல்லு, இவ்வளோ பெரிய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நான் வாங்குற 2000 ரூபா கம்மி தானே? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? எப்படி வேணாலும் வச்சுக்கோ. உனக்கு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணமா வேணாமா? வைஷு, எனக்கு யாரும் இல்லைன்ற திமிரில் பேசாதானே உன்னை விட்டா. சரி வீடு, 2000 ரூபாய் தானே தரேன். இவகிட்டேருந்து மூச்சு திணற பேசி ஒரு காசை வாங்குறதுக்குள்ளே விடிஞ்சிருதுப்பா. ஏன் மச்சான், இந்த வருஷம் காலேஜே முடிய போகுது, ஆனால் இன்னும் எனக்கு ஒரு ஃபிகர் செட் ஆகல பார்த்தியா? ஜூனியர் பொண்ணுல ஏதாவது இந்த வருஷமாச்சு நம்மளுக்கு பார்க்கறதுக்கு கண்ணுக்கு லட்சணமாக வருதான்னு பார்ப்போம். நான் எந்த தப்பும் பண்ணலடி. நான் தான் பார்த்தேனே என் கண்ணால். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் நம்புறதுக்கு நான் முட்டாளா? ஸ்ரீநிதி, நான் எதுவும் பண்ணலடி. நீ தான் பண்ண, எனக்கு தெரியும். நான் பண்ணலடி, என்னை நம்படி. இதுக்கப்புறம் என் லைஃப்லேயே உன்னை நான் பார்க்கக்கூடாது. ஸ்ரீநிதி, இதுக்கப்புறம் என் பின்னாடி வந்த என் பணத்தை தான் பாப்பா, சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு உன்னை வெறுத்துட்டேன். இதுக்கப்புறம் என் பின்னாடி வர ட்ரை பண்ணாத. அப்படியே நீ வந்த என் பணத்தை தான் பார்க்கணும். ஓ காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம், நரக சுகமல்லவா, நெருப்பை விழுங்கி விட்டேன். ஓ அமிலம். மாப்பிள்ள உட்காருங்க, ஏன் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க? இங்கே இருக்கட்டும் மாமா. பத்திரிக்கை மட்டும் கொஞ்சம் பத்தில், சரி அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கா மாமா? இருக்கு மாப்பிள்ள, நான் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். நீங்கள் உட்காருங்க முதல்ல. வசந்த், பானுமதி, நம்ம அர்ஜென்ட்டுக்கு கூப்பிடும்போது யாரும் வர மாட்டாங்க. நான் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் உட்காருங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. அதிசயமாக இருக்குது, வீட்டில் ஆளையே காணோம் யாரையும். எங்கே இந்நேரம் நம்ம வந்தது தெரிஞ்சிருக்குமே, வைப்ரேஷன் ஆளை காணமே. வாயார்லு, எப்போ வந்த? இப்போ தான் வந்தேன். பத்திரிக்கை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன், மாமா போய் எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்காங்க. சரி சரியா, பத்தலையோ? ஆமாத்த, எங்கே ஃபஸ்ட்டு கல்யாணம் இல்லை, இங்கேயும் ஃபஸ்ட்டு கல்யாணம், அங்கேயும் ஃபஸ்ட்டு கல்யாணம். அதனால் ஆளும் பேருமா நிறைய பேர் இருக்காங்க. வச்சே மால் இல்லை, இன்றைக்குள்ளே பத்திரிக்கை வேலையும் முடிக்கணும், அப்போ தான் நாளைக்கு நாளுங்க வைக்கலாம். சரி சரியா, மாமா இப்போ எடுத்துகிட்டு வரேன். நான் போய் உனக்கு காப்பி எடுத்துகிட்டு வரேன். ஐயோ அத்தை இருக்கட்டும், இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன். ஏன் இந்த அத்தை கையில் ஒரு டம்ளர் காப்பி குடிக்க மாட்டியோ? ஐயோ அப்படிலாம் இல்லை த, நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. சரியா, புள்ள அவ்வளோ சீக்கிரம் படியேறி வரமாட்டான். தங்கச்சி கல்யாணம்ன்றோடனே அப்பப்போ வந்து போயிட்டுருக்கான். எல்லாரும் வந்து அட்டண்டன்ஸ் போடுறாங்க, தாசில்தார் அம்மாவை காணுமே. வாங்க தத்தா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காருல, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க தத்தா. இப்போ உடம்புலாம் பரவாயில்லையே உங்களுக்கு? டாக்டரை வீட்லேயே வச்சுருக்கோம், அதனால் அப்பப்போ செக்கப் பண்ணி நல்லா தான் தம்பி இருக்கேன். அது சரி தத்தா, உங்களுக்கு தான் டாக்டர் வீட்டில் இருக்காரு. பாட்டி எங்க தத்தா? பாட்டியா உள்ளே இருந்தா, இதோ இப்போ வருவா. என்ன தம்பி, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு தத்தா. பேராண்டியும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு காலையில் வந்துடுன்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. வந்துடுவான். கல்யாண மாப்பிள்ள தான் ரொம்ப லேட்டாக வர்றாரு, அதான் யோசனையாகவே இருக்குது. முன்னாடியே வந்தால் கொஞ்சம் அவருக்கு தேவையானதெல்லாம் பார்த்துப்பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அவன் எல்லாம் ரெடியாக தான் வருவான். கல்யாண பொண்ணு எப்படி இருக்கு? எங்க தத்தா, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே தான் இருக்கா. அவளுக்கு கல்யாணன்றதை அவளே நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டாலான்னு தெரில. ஆமாம், அன்படிக்கு சின்ன பிள்ளை தான், நீங்கள் என்ன பண்ணுறது? அதெல்லாம் கல்யாணம்னா அப்பட்ட புள்ளியோ தெரிஞ்சிடும். பார்க்கும் தாத்தா, நம்ம ஊர்லேயே வளர்ந்த புள்ள வெளியூரில் போய் எப்படி இருக்குன்னு தெரியல. அஸ்வின் வேற வெளியூர் இட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்காரா, அது வேற மனசு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நம்ம வேணா போய் அவளை பார்த்துட்டு வர போகிறோம், அவள் வேணா இங்கே வரப்போகிறா. அதெல்லாம் நீ நினச்சிக்கிட்டு ஏதாவது மனசு கஷ்டப்பட்டு நிற்காத. சரிங்க தாத்தா. மாமா நீங்கள் உட்காருங்க, நான் எழுந்திரிக்கிறேன். அதெல்லாம் வேணாம் உட்காரியா, பத்திரிக்கை அந்த பையில் இருக்குது, உள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்க மாமா, நான் கிளம்புறேன். போ இரியா தம்பி, என் மருமக காப்பி எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்கால, காப்பி குடிச்சிட்டு போகலாம் இரு. ஐயோ இருக்கட்டும் தாத்தா, வேலை தலைக்கு மேலே கிடக்கு. இன்றைக்கி ஒரு நாளோட கல்யாண பத்திரிக்கை வேலையை முடிச்சாதான் அடுத்தடுத்து வேலையை பார்க்க முடியும். காப்பி எடுத்துகிட்டு வர சொன்னால் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, பொறுமையாக எடுத்துகிட்டு வர வேண்டியது. ஐயோ மாமா வேற போய் அத்தையை திட்டிகிட்டே போகிறாங்க. எனக்கு காஃபிலாம் வேணாம் தாத்தா, நான் கிளம்புறேன். இருக்கட்டும் தம்பி, என்னைக்கா இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற மாப்பிள்ளை நாங்கள் கவனிக்க வேணாமா? தாத்தா உண்மை தானே, மாப்பிள்ளைக்கு கல்யாண காலம் வந்துருச்சு, ஒரே வழியாக 2 கல்யாணத்தையும் வச்சிருக்கலாம். ஆனால் நம்ம ஊர் சைடு சொல்லுவாங்கள்ல, 2 கல்யாணம் ஒரே மேடையில் பண்ணால் ஒரு கல்யாணம் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் அதெல்லாம் நம்ப வேண்டியதாக இருக்குது. அதனால மாப்பிள்ளைக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிடலாமேன்னு இருக்கோம். போங்க தாத்தா. ஐயையோ, மாப்பிள்ளைக்கு வெக்கத்தை பாருங்களேன். தாத்தா அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், நீங்கள் வேற. இருக்கட்டியா, உள்ளதை தானே சொல்கிறேன்.
சரி உங்கள் பாட்டி எங்கே கிளம்பிட்டு இருந்தா என்னன்னு போய் நான் பார்த்துட்டு வரேன். சரிங்க தாத்தா. அடுத்த மாப்பிள்ளையா? அப்போது ரெடியாக தான் இருக்காங்க போல. கருவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், நம்மளை பார்த்தா சைலண்ட் மோடுக்கு போயிடுவான். வாங்க விவசாயி, என்ன காலையில் இந்த பக்கம்? கொழுப்பு தான். பத்திரிக்கை வாங்கிட்டு போக வந்தேன். அப்படியா? கிச்சனில் எங்கள் அம்மா கூப்பிட்டு மாப்பிள்ளை வந்திருக்காங்க காஃபி கொடுன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு அதுக்குள்ளே எங்கடா மாப்பிள்ளை பார்த்தாங்க, மாப்பிள்ளை வந்திருக்காரு காஃபி கொடுக்கறதுக்குன்னு பார்த்தேன். கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, மாப்பிள்ளை தான் வந்திருக்காரு. ஏய், என்ன மாப்பிள்ளை தானே வந்திருக்கீங்க? ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுகிறோன்னு நினப்புன்னா ஒழுங்காக காஃபி வச்சுட்டு போ. அதெல்லாம் முடியாது, மாப்பிள்ளை கையில் தான் கொடுக்க சொன்னாங்க. நான் காஃபியே வேணான்னு சொன்னேன், எதுக்கு இப்போ உங்ககிட்ட கொடுத்து அமிச்சாங்க? அவங்க கொடுத்து அனுப்பிச்சாங்க, நானாக பிடுங்கிட்டுல வந்தேன். என்ன சொல்கிற? காஃபி வேணுமா எடுத்துகிட்டு போட்டுமா? திமிரு திமிரு, உடம்பு பூரா திமிரு. இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி உங்களுக்கு என்ன? ஒரு நாள் குறைக்கிறேன். நானும் தான் வெயிட் பண்ணுறேன், குறைக்கிற மாதிரி தெரியலையே. ஷூ, கிட்ட வந்து இப்படி பார்த்தே கொள்றாளே. என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? ஆமாம், காஃபி கொடுத்துட்டதுக்கப்புறம் மாப்பிள்ளை கிட்ட பிடிச்சிருக்கான்னு தானே கேட்கணும். திமிரு திமிரு, டபுள் மீனிங்கில் பேசுகிறது தான் நினப்பு. நானாக பதில் சொல்லுவேன், இருடி இரு. காஃபியில் சுகர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் காஃபியவா கேட்டேன்? ஆமாம், கையில் காஃபியை கொடுத்துட்டு பிடிச்சிருக்கான்னு கேட்டால் காஃபியை பிடிச்சிருக்கான்னு தானே அர்த்தம். ஆமாம் ஆமாம், கரெக்ட், காஃபியை பிடிச்சிருக்கான்னு தான் அர்த்தம். கருவாயா, ஸ்மார்ட்டாக பதில் சொல்கிறேன்னு நினப்பு. அவ்வளோ சீக்கிரம் சிக்கிட்டு வேணாடி. சிக்க வைக்கிறேன். என்ன, அதான் காஃபி கொடுத்துட்டல, கிளம்பு. ஆனால் பதில் என்ன சொல்லலையே. சொல்கிறப்ப சொல்லுவாங்க பதில், இப்போ கிளம்பு. அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது. அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. கருவாயா, கண்ணு ரெண்டையும் நோண்டுறீங்க. கண் அடித்து அடித்து உருட்டி உருட்டி பார்க்குறாளே. ஷூ, இந்த கண்ணை பார்த்தோம் கதையே முடிஞ்சிச்சு. கண்ணை மட்டும் பார்த்து பேசாதடா, நிமிந்துராத நிமிந்துராத. கண்ணை பாரு, என் கண்ணை பாரு, பார்த்துட்டினா கவர்ந்துருவேன். பார்த்துட்டான், சோழி முடிஞ்சு. காதல் என்னும் வார்த்தை அது வார்த்தை அல்ல வாழ்க்கை. வாழ்ந்து பார்த்து நீ சொல்லம்மா. இணைய வேண்டும் மனது, இது இறைவன் செய்த முடிவு. மாற்றிக்கொள்ள மாலை வேண்டுமா? பிடிச்சிருக்கா? டேய் அருள், கீழே குனிஞ்சிரு. நான் தான் சொன்னல சுகர் அதிகமாக இருக்குன்னு. இந்த எனக்கு காஃபி போதும். கருவாயன் உஷாராக குனிஞ்சிட்டான். நானாடி சிக்குவேன், சிக்க மாட்டேன். பார்க்குறேன், எவ்வளோ நாளுன்னு பார்க்குறேன். பாரு பாரு. மாம்சே, என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டேன்? அப்புறம் கிளம்பாம அந்த வேலை முடிஞ்சிச்சு, கிளம்பிட்டேன். 5 நிமிஷம் வெயிட் பண்ணு மாம்சே. ஏன் வைஷு, நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு மாம்சே. நானும் பார்க்குறேன், நீனும் உங்கள் அக்காவும் அவளுக்கு ஸ்கூட்டி வாங்க காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா? ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் பண்ண முடியல பாரு. மாம்சே, அட ஆமாம் வைஷு, நான் தான் சொல்கிறேனே. உங்கள் அக்கா ஆஸ் யூஷுவல் உனக்கு பிளான் போட்டு கொடுக்கறதும், நான் வரும்போதெல்லாம் அவள் என் கூட பைக்கில் வரணும்னு ஆசைப்படுறதும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறதும், ஆனால் வழக்கம் போல் உங்கள் அக்காவுக்கு பதில் நான் யாரையாவது பைக்கில் கூட்டிகிட்டு போகிறதும் இதானே நடந்துட்டுருக்கு. மாம்சே, கண்டுபிடிச்சியாப்பா பிளானை? ஏன்டி பிளானை மாற்றி போடுங்கடி. 10 வருஷமாக ஒரே பிளானை போடுறீங்க, மனுஷன் எப்படி கண்டுபிடிக்காமல் இருப்பேன்? சரி, அதான் கண்டுபிடிச்சிட்டல, இந்த ஒரு டைம் வச்சு அவளை கூட்டிட்டு போ. அதெல்லாம் முடியாது, தாத்தா வரேன்ருக்காரு, தாத்தாவை அப்படியே வயலுக்கு கூப்பிட்டு போகணும். யோ, நீ எப்படி 10 வருஷமா இந்த பிளானை கண்டுபிடிச்சியோ அதே மாதிரியே 10 வருஷமா நான் 20 ரூபாயில ஆரம்பிச்சு இப்போ 2000 ரூபாயில வந்து அவகிட்ட பெட்டு கட்டியிருக்கையா. இங்கே எப்படியாவது அதை வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நீ வேணும்னே பண்ணிட்டு இருக்கேன்னு. அவளை கூட்டு போகிறதுனால உனக்கு என்ன வரப்போகுது? எப்போ கூப்பிட்டு போகணுமோ அப்போ கூப்பிட்டு போவாங்க. போய் உங்கள் அக்காவை ஒழுங்கா ஆஃபீஸ்க்கு போய் வேலையை பார்க்க சொல்லு. ஷோ, இந்த மாம்சி எல்லா பிளானையும் கண்டுபிடிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இந்த பைத்தியக்காரி வேற இப்போ தான் டச்சப் பண்ணிக்கிட்டு இருப்பா. 10 வருஷமாக டச்சப் பண்ணுறா, ஆனால் பைக்கில் போக முடியுதா? அது உங்கள் அக்காவுக்கு தெரியலையே தங்கம். வைஷு, யாராவது? ஐயோ அண்ணா, நீங்களா? வாங்கண்ணே. நல்லா இருக்கேம்மா.
நல்லா இருக்கண்ணே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஊருக்கு வந்து 2 நாள் ஆகுது, இன்றைக்கி தான் வீட்டு பக்கம் வரீங்கண்ணே. இல்லைடாம்மா கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான். சரிண்ணே சரிண்ணே, வாங்க உள்ளே போகலாம். அம்மா காலையிலேருந்து உங்களை கேட்டுகிட்டே இருந்தாங்க, வருவீங்கன்னு வேறு சொன்னாங்க. ஈகர்லி வெயிட்டிங். சரி சரி, அதான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அட்டனன்ஸை போட்டு போகலான்னு வந்தேன். எங்கே வசந்த் கிளம்பிட்டானா? கிளம்பிக்கிட்டே இருப்பாண்ணே, வாங்க. யார் இவர்? எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியலையே, நம்ம ஊர் மாதிரி தெரியல. யோ மாம்சு, உன்னை அப்புறமா வச்சுக்கிறேண்ணே. ஆமாம், யார் வைஷு இது? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு புதுசாக ஒரு டாக்டர் வராங்கன்னு வசந்த் நான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சுல்ல, அந்த டாக்டர் இவர் தான். ஓ அப்படியா? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் யார் என்னன்னு கேட்காமலே நான் விசாரிச்சோன்னே நீங்களும் விசாரிக்கிறீங்க, பரவாயில்லையே. இதில் என்ன சார் இருக்குது? இங்கே வசந்த் வீட்டில் நிற்கிறீங்க, எப்படியோ அவனுக்கு ரிலேட்டிவாக தான் இருப்பீங்க அதான். ரிலேட்டிவ் தானே நீ சொன்ன மாதிரி. நம்ம அஸ்வின் அண்ணனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே, அந்த பொண்ணோட அண்ணன் இவர். ஓ அப்படியா, சரி சரி. கல்யாண வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு சார். ஓகே ஓகேங்க. கல்யாணத்துக்குலாம் கண்டிப்பாக வந்துடுங்க சார். நான் வந்து இன்விடேஷன் வைப்பேன் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு. ஐயோ பரவாயில்லைங்க, நம்ம வீட்டு கல்யாணம் கண்டிப்பாக வந்துடுவேன். இல்லை சார், பொண்ணு வீட்டு சைடும் கூப்பிடணும்ல. அதுவும் எங்கள் ஊருக்கு வந்திருக்கிற டாக்டரு, பல பேர் உயிரை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப மரியாதையாக பத்திரிக்கை வைக்கணும். நான் கண்டிப்பாக நேரில் வந்து வைக்கிறேன். சரிங்க, அதான் உங்கள் விருப்பம்னா வாங்க. சரிங்க சார், நீங்கள் உள்ளே போங்க. அண்ணா, நான் உள்ளே போய் அம்மா கிட்ட சொல்கிறேன், நீ வா. என்ன இது கையில் மாட்டிக்கிச்சு? ஓ பைக்கில் பை இருந்துச்சு போல், நம்ம நவரும்போது கையோட வந்துருச்சு. விடுங்க சார், அது ஒன்றும் இல்லை, பத்திரிக்கை பை தான். பத்திரிக்கை பத்தலன்னு வாங்க வந்தேன், அதான் அதில் இருக்குது. அப்படிங்களா? சரி சரி, இந்தாங்க பை, கீழே விழுந்துருச்சு வேறு. பரவாயில்ல சார், நான் எடுத்துக்கிறேன். வண்ணக்கனவே வட்ட நிலவே சரி இந்தாங்க பை. என்ன என்ன இன்பம் தரும் வண்ணம் வரும் கற்பனை சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும்